தச்சர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவரு வேலை செய்யறது இன்னொருத்தரோட கடையில. தனக்குன்னு சொந்த தொழில் இல்ல. காலையில எழுந்திரிச்சு இருசக்கர வாகனத்தை கிளப்பிக்கிட்டு நேரா அந்த கம்பெனிக்கு போயிடுவாரு. போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றதுதான் இவருடைய தின வேலையே. அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. காலையில வழக்கம் போல அவரோட தொழிலுக்கு எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட இருசக்கர வாகனத்துல வேலைக்கு கிளம்புறாரு அந்த தச்சரு. போற வழியில அவருடைய வாகனம் பழுதடைஞ்சு நின்று போயிடுது. இப்போ அதை தள்ளிக்கிட்டே போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டு பழுது பார்க்கறாரு. 1 மணி நேரம் தாமதமா வேலைக்கு போய் சேர்றாரு. முதலாளி பயங்கர கோபமாயிட்டாரு. உடனே அவரை பிடிச்சி திட்டுறாரு. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அடிச்சு மரத்தை இழைச்சிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி கை தவறி அவரோட விரல்ல பட்டுச்சு. காயம் ஏற்பட்ட உடனே ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. காயத்துக்கு துணியால கட்டு போட்டு மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு தச்சரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய உளியும் உடஞ்சு போயிடுது. என்னடா அது, காலையில இருந்து நமக்கு நேரமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டு மீதி வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சரு. அதுக்கப்புறம் முதலாளிகிட்ட சொல்லிட்டு, டைம் ஆயிடுச்சு முதலாளி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாரு தச்சரு. உடனே வண்டியை எடுத்துட்டு கிளப்புறதுக்கு முயற்சி செய்யறாரு. காலையில வண்டி ரிப்பேர் ஆகி நின்ன மாதிரியே இப்பயும் வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இருட்டி வரைய போயிடுச்சு. இனிமேல்ட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தச்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போது முதலாளி கடையை பூட்டிட்டு வெளியில வராரு. வந்துட்டு அந்த மாதிரி உன் வண்டியை பார்த்தா இன்னைக்கு ரெடியா வர மாதிரி தெரியல, நீ வா என் வண்டியில உன்னை உங்க வீட்டுல விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்றாரு. உடனே இவனும் போய் ஏறி உட்காந்துக்கிறான் முதலாளி கூட. போற வழியிலேயே முதலாளி சொல்றாரு, பாவையா நீ காலையில இருந்தே உனக்கு எல்லாம் சோதனையாவே இருக்குது. வண்டி ரிப்பேர் ஆகி லேட்டா என்கிட்ட திட்டு வாங்கிட்டு உளி உடஞ்சிச்சு, உன் கையில வரைய காயம் ஏற்பட்டுருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் சொல்லிட்டே கூட்டிட்டு போறாரு முதலாளி. அதோட தச்சர் வீடும் வந்துருது. சரியா, இதான உன் வீடு, வேணா நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாகமா இருக்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்றாரு. குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு. வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை கூப்பிடுறாரு தச்சரு. உடனே பாத்தீங்கன்னா முதலாளியும் அவர் பின்னாடியே போறாரு. தச்சர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் கையை வைக்கிறாரு. கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாரு. முதலாளிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அது இந்த ஆளு மரத்து மேல போய் கைய வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது டெய்லியும் செய்யற வேலையா கூட இருக்கலாம், என்னதா இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ட்டு தச்சர் கூட உள்ள நுழையிறாரு. உடனே அவருடைய தச்சரோட குழந்தை ஓடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுது. அந்த குழந்தைய பார்த்த உடனே தச்சர் தூக்கி முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தன்னோட மனைவியை பார்த்த உடனே அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரி இவர் தான் எங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதலாளி அறிமுகப்படுத்துறாரு. இதனால வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்குலாம் வந்ததில்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, இதான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகிட்டே மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் நினைச்சு பார்க்காம எப்படி இவரால் இவ்வளவு சகஜமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிக்கு ஒரே சந்தேகம் வந்துருச்சு. என்னடா அது, காலில இருந்து செம்ம டென்ஷனா இருந்தாரு. இப்ப கிளம்பும்போது கூட வண்டி ரிப்பேர் ஆகி டென்ஷனா இருந்தாரு. ஆனா வந்த உடனே இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கவலையும் இல்லாம குழந்தையோட விளையாடிட்டு இருக்காரு தச்சரு. தண்ணீர் குடிச்சிட்டு உடனே முதலாளி கிளம்ப தயாராகிறாரு. வீட்டுக்கு வெளியே வராரு. தச்சர்கிட்ட, இந்த மரத்தை தொட்டுட்டு நீங்க போனீங்க, காலையில நடந்த எதை பத்தி நீங்க கவலைப்படாம எப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கேட்டுறாரு மனசு பொறுக்காம. அதுவா முதலாளி, இதுதான் முதலாளி என்னோட சொமதாங்கி மரம். ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மரத்தை தொட்டுட்டு நான் என் பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தான் என் வீட்டுக்குள்ளே போவேன். எந்த கவலையும் என் மனசுக்குள்ள இருக்காது. வாழ்றது நம்ம நல்லா வாழ்றதுக்காக தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை விட்டுட்டு நம்ம எல்லா சுமையும் மனசுக்குள்ளே போட்டு பொங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாவே இருந்தோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை முதலாளி. அதனால எவ்வளவு சோகமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இந்த மரத்திலே இறக்கி வச்சிருவேன். நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாடி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேலை செய்ய இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அதெல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போனா சண்டை தான் வரும். காலையில வண்டி பழுதானதுக்கும், நான் லேட்டா வந்ததுக்கும், என் கையில காயம் ஆனதுக்கும், உளி உடஞ்சி போனதுக்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் அந்த டென்ஷன்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட காட்ட முடியுமா? அதனாலதான் நான் அதை எதுவுமே அவங்கள்ட்ட காட்டவே இல்லை. நான் அவங்க மேல கோவப்படுறது எந்த விதத்துல நியாயம்? காலையில நான் போகும்போது இந்த மரத்துக்கிட்ட என் பிரச்சனையை எடுத்து கொண்டு போவேன். ஆனா என்ன ஆச்சரியம்னா,
நான் சாயந்தரம் கொண்டு வச்சுட்டு உள்ள போகும்போது பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் காலையில பாதி அளவு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தச்சர் சொல்றது கேட்டு முதலாளி ஆச்சரியமா இருக்கிறாரு. இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நாளையில் இருந்து இதை கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு சுமைதாங்கி மரம் ஒன்றை நடுங்கள். சுமைதாங்கி மரம் என்றால் உங்களுக்கு பிடித்த மரம் எதுவோ அதுவே சுமைதாங்கி மரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தின் மீது கை வைத்து தினமும் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு, ஆபீஸ் பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை கண்டு அஞ்சி ஓடிவிடும். இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்